ஆடிய பாகமான் நெறிய கருணை ஆணி முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா சாமி ஆடிய பாகமான் நெறிய கருணை ஆணி முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா பாரிய போதே வல்லமை உடனே பாரிய போதே வல்லமை உடனே சிகிரணி பாரிய நாவலர் சூடிய தமிழை பகரும் பெருமாளே 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 சுவாமி பாரிய நாவலர் சூடிய தமிழை பகரும் பெருமாளே 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 என் பெருமாளே ஐயா நாளடி சீரடி நாவிலில் வந்தருள்வாய் நாளடி சீரடி நாவிலில் வந்தருள்வாய் விநாயகனே பெருமாளே விநாயகா சீரடி நாவிலில் வந்தருள்வாய் கலடி சீரடி நாவிலில் வந்தருள்வாய் கலா விநாயகனே சுவாமி அரணரும் மகனே அருகரும் ஜோதியே அதி முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா சுவாமி அரணரும் மகனே அருகரும் ஜோதியே அதி முகத்தோனே விநாயகா முகத்தோனே விநாயகா ஐயா புலம் வந்தாயில் தேட புகழ்தானே அடியவர்க்கு புலம் வந்தாயில் தேட புகழ்தானே அடியவர்க்கு வாழ்ந்தருள்வார் முகத்தோனே விநாயகா அதி முகத்தோனே விநாயகா கருத்திட புகழ் தன்னை அறியவர்க்கு புகழும் கருத்திட புகழ் தன்னை சுவாமி பந்தாடை கூடத்துடன் வில்மணி ஓடக்கூடல் பாடுவேன் உனை தொழுதே சபைதனிலே உனை தொழுதே சபைதனிலே சாமி பந்தாடை கூடத்துடன் வில்மணி ஓடக்கூடல் பாடுவேன் உனை தொழுதே சபைதனிலே உனை தொழுதே சபைதனிலே கம்படியுடன் தாளச்சொலியுடன் கம்படியுடன் தாளச்சொலியுடன் விளம்புவன் உனை தொழுவே வித்தடி ஓடு
ராமா ஒன்றை பலகாரம் அப்பல கடிதமே ராமா ஒன்றை கோரிதமே ராமா ஒன்றை ராமா கோரிதமே ராமா ஒன்றை குற்றம் குறைகள் நாம் பட்டனோட வரவு பார்மகளே அருளோரே முத்துப்பட்ட செல்ல முத்துப்பட்டன் முத்துப்பட்டன் கதைகள் பாட முத்துப்பட்டன் கதைகள் பாட முத்துப்பட்ட உன்னுடைய புகழை பாட வேதனாத அப்பனை அம்பலத்தில் ஆடுமையில துவள் மாலை மாலை அடிமுடியும் தேவி காணில் வாரரோட சீர்வாகத்தை சாமி நல்லருளை நாடலாகி அப்பனை நந்திகளைய குடமாகி ராமர்வானோ இறையில ஒன்றன் சொல்ல நாங்கள் வாட ராம ஒன்றன் சொல்லை நாங்கள் வாட துணை இருப்பார் ராமா ராமா துணை இருப்பார் முத்துப்பட்ட உன்னுடைய புகழை பாட தலைமகளே மலை மகளே மலையரசன் திருமகளே சக்தி வாழ்வீர அம்பிகே வந்தனக்கு அருள் புரிவாள் இடமிருக்கும் வளரும் பார்வதியே வந்தனக்கு அருள் புரிவாள் நெஞ்சி மூட்டி தருமாறும் வந்து தருமாறாமல் குரலும் வங்கிடாமல் வந்து வங்கிடாமல் தாயம்மா கலைமகளே வேணுமா நெஞ்சிலையோ நாவிலையோ தாய் நின்னருள வேணுமாம்மா இறங்கினி மனையிறங்கி கருள வருவாயம்மா அம்மா இந்த இடத்த சக்தி அடியாருக்கு முத்தழகி அம்பி அம்மா எனக்கு அருவாயம்மா அம்மா அம்மா எனக்கு சாமி அரகர கருவர ராம மணவாழ ஸ்ரீராம சந்திரே அருள் புரிவார் மகனே குழந்தைக்கு அருள் புரிவார் அரசி மகன் அண்ணாவிகள்
கொடுத்த காளியம்மாள் கொடுத்த காளியம்மாள் கருள பேட்டியம்மாள் ஆண்ட வரிய பிள்ளைக்கு நீ அருள் புரிவார் பேச்சி பிரம்மராசுரைய முடரு புரிவார் மூன்று முகம் கொண்டவளே புறத்தை ஆண்டவளாம் முப்புராதே மலர்ந்து அருள் புரிவார் முத்தலை அம்பிகையே அருள் புரிவார் சமயபுர மாரியம்மா சந்தோஷமா வந்தருள்வாள் ராத்தில் அம்மாள் இருக்கங்குடி மாரியம்மாள் இன்பமுடன் வந்தருள்வாள் சந்தேன மாரியம்மா சந்தோஷம் அருள் புரிவார் அங்கத்தில பிறந்தவர் அழகெல்லமாகவே அங்காள பரமேஸ்வரி அடியாளுக்கு அருள் புரிவார் வரமுகம் கொண்டவர் சத்தியானவள புத்தியாள் எனக்கு அருள் புரிவார் ஆதிவர சத்திய அம்மா அடியாளுக்கு அருள் புரிவாள் ஆட்டஹரி 8 பேரோ ஆட்டஹரி 8 பேரோ அடியாளுக்கு அருள் புரிவார் அதே மணிவேலக்கு அந்த பிள்ளை விளக்கு அந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா சுடரலி தெய்வோ அவன் சுடல ஐயா கொண்டமாக பிள்ளை கொண்டமாக பிள்ளை சுடல மாயாண்டி சுடல ஐயா சுடலே ஐயா கேர சுடல ஐயா சுடலே ஐயா அடியாருக்கு அருள் புரிவார் ஊக்காட்டு சுடல ஐயா சுடலே ஐயா உடனிருந்து அருள் புரிவார் ஆழ்வா குறிச்சி சுடல ஐயா சுடலே ஐயா அன்புடனே அருள் புரிவார் சிவல பேரி மாயா ஆண்டி மாயா ஆண்டி மாயா ஆண்டி திருமிகினி அருளே வார கோரே வார திருமிகினி அருளே வார கோரே மாயா அடே சுவாமி அருள்வார் நாக கேத்திரவார் சாமி சங்கிலே பூதத்தாரி சப்பாணி மாடவாமி நாடு கிழவையில ஆடப்ப தேவரும் மாடி பிள்ளை பெண்ணாடோ வந்துரித்த பாலக ஐயாவான சப்பாணி மாடல் சந்தோஷமா மாடாதளவாய் மாட அளவாய் தாரேகா புறமதியில அரசாண்ட தெய்வம் ஆதியில தர்க்க ராஜன் ஆதியில தள்ளவாய் மாட தளவாய் மாடல் மாட்டு மூகம் கொண்டதாலே மாட சுவாமி ஒரு பெயர் தளவாய் மூகம் கொடுத்ததாலே தளவாய் மாட ஒரு பெயர் மூகம் கொண்டதாலே மாட ஒரு பெயர்
உள்ள வைரவனே வந்தனக்கு அருள் புரிவார் ஆரிய முத்துப்பட்ட உமக்கார உமக்காளே உமக்கார உமக்காளே முத்திரைக்கு அருள் புரிவார் ஆதிவல்லி கைலாசத்தில் ராணி பெண்ணால் முடிகோலுங்க யாரெல்லாம் குழுவிருந்தார் பகவானும் பார்வதியும் சமாலும் லட்சுமியும் தன்னாரேலை ராணியோ இந்தவுடன் பட்டணத்தில் சாமி பிரம்மாவும் பிரியமுடன் தம்பி அவரே விடிய விடிய நாங்க போகல 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போனாரு. போனாரா போகலையான்னு தெரியல. அண்ணாச்சி வந்து படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காவா, அவன் எங்க டவுசர் பையில எவ்வளவு ரூபா இருக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா துட்டு எடுக்க பாக்க அவன் 2 பேரும் தான். 2 பேருமா? அவர் 2 பேரும் தான். நீயும் சேர்ந்துதான். ஆமா அவன் சொல்ல இவன் செய்ய. ஆமா அவன் நான் இங்க செல்லுல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அவர் எந்திரிச்ச உடனே காட்ட. ஆமா 2 பவுன் மோதிரத்தை காணுமா? 2 பவுன் 2 பவுன் மோதிரத்தை காணுமா? மோதிரம் கையில போட்டிருக்காருயா, பையிலே வச்சிருக்காரு. ஆமா நீங்க தான் பொறுப்பு. நைட்டே நல்ல போஸ்டர் நின்னாவா. ஆமா பிறகு இப்ப என்ன இருக்கா உனது யாரு இருக்கா? அதான் கேட்டேன். அப்படி முக்கோடி தேவர்களோ சேரம் காலை தோட்டு அமரர் வேவரோடு அத்தனைக்கும் ஆனைமுக ஆறுமுக தேவாதி தேவரல்லா கையில அப்படி குளிருக்கும். அப்படி தேவாதி தேவரெல்லாம் கையில குளிர்ந்தார். குளிருக்கும் நாளையில ஆதிவள்ளி கையில ஆகாயத்தில் சூரியனோ அன்புரின சந்திரனோ வாணியோடு வாணியோடு
எம்மாடுவாளா மேனகைய வருவாளா மிருதங்கம் ஒம்போடுவாளா திருத்தமையா வருவாளா நடனங்கள் சரஸ்வதியா வருவாளே சங்கரம் பகவானே சங்கரம் பகவானே சங்கீதங்கள் ஆடுவாளே ஆவ சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாச மாமலையில் ஆமையோ ஆச்சாதனை சிவபெருமானோடு சத்தியகுமா பார்வதி கொலுவிருந்து வர ஆண்டவன் பகவான் பார்த்தார். என்னய்யா நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? போதாதல்லவா? நாமள வழிபட வேணுமே ஆனா மானிட மணற்களை பிறவி செய்ய வேணும் என்று இந்த சிறப்பான வேளையிலே சரி பாடும் நாமளை ஆதரிக்க வேணும் என்று பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். யாரையா அந்த செல்வச்சீமா? அன்பிற்கும் பண்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் பாசத்துக்குரிய கடல் வற்றினாலும் அன்பு கடல் வற்றாத அருமை அண்ணார் அந்த பரமசிவனுடைய நாமங்களை பெற்ற நாமத்தை பெற்ற சிவனுடைய அருளை பெற்ற பரமசிவம் அண்ணார் அவர்களும் சரி அவர்களுடைய இல்லத்தரசி முத்துலட்சுமி அவர்களும் அதற்கு அப்பாலே பி முத்துராஜா அவர்கள் வந்து சென்னையிலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமார் பாடும் நாமளுக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். சரி அவர்களுடைய குடும்பம் வழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும் வளர வேண்டும் வளர வேணும் முத்தழகி அருளாலே முத்தழகி அருளாலே அவர்களோட குடும்பம் எல்லாம் சத்தி முத்தழகி அருளாலே வாழையடி வாழையாக 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 வளர்ந்தோங்கி வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் அம்மா முத்தலகியம்மனுடைய அருளாலே வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. தாய் 1000 கண்ணுடைய முத்தலகிய வணங்குகிறோம் சுவாமி. நல்லா கும்பிடுனே விடிய விடிய கும்பிடு விடிஞ்சும் கும்பிடு. உன்னை யார் கேட்க போறா? கும்பிட்டா தானமா கை நூற நமக்கு அள்ளி தருவா ஆத்தா. ஆமா கும்பிட்ட கைக்கு பிற கொடுக்கத்தானே செய்வா. கும்பிட்ட கையை என்னைக்கும் கூட கையை ஆக்க மாட்டா. சரிதானே என்னைக்கு இருந்தாலும் கௌரிப்பா பாத்துக்கோ. என்னைக்கு இருந்தாலும் அள்ளி தருவா. கேளுனே என்னன்னு ஒரு நாளைக்கு இல்லன்னு வச்சுக்கோ. சரி நம்ம தினந்தோறும் அம்மா தரலியன்னு நினைச்சு ஒரு நாளைக்கு கும்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு கும்பிடாம இருக்க கூடாது. வருத்தப்படக்கூடாது கும்பிடாம இருக்க கூடாதுன்னு. ஆமா நம்ம தினந்தோறும் இருந்து வணங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா சரி அம்மாளுக்கு என்னைக்காவது மனம் இறங்கி நம்ம கேட்ட வரத்தையும் கொடுப்பா. ஆமா பொன் பொருள் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பா. பாத்துக்கோ சகல செல்வத்தையும் வாரி வாரி உனக்கு கண்டிப்பா தருவானே. ஆமா அதனாலதான் அம்மாளை எப்பவும் பார்த்தாலும் வணங்கணும்னு சொல்றது. முத்தைய வணங்கிட்டு போ. நல்லா நீ நல்லா கும்பிடுனே. விழுந்து விழுந்து கும்பிடு. சரி அடிக்க வெயில் பூரா முதுகுலே அடிக்கட்டும். சரி அம்மாளுக்கு நீ அம்மாளுக்கு நல்லா போய் செஞ்சிருக்கல அப்புறம் கொடுக்கத்தானே செய்வா.
எல்லா அவசியமே நீ பண்ணிருக்கலானே, அப்ப நீ பண்ணின அவசியத்துக்கு அவ கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாளா? என்ன தம்பி, எங்க மச்சான் வந்து சாமிக்கு என்ன அவசியம் பண்ணாலும் சரி, சரி என்னத்த வரத்தை கேட்டாலும் சரி, அவன் சாமின்னு அவருக்கு கொடுக்காது. சாமி அவர் கொடுக்காது. நீ நினைச்சது அப்படித்தான். என்ன சாமி எல்லாம் அள்ளி அள்ளி வரம் கொடுத்துடுது. கொடுத்துட்டோம். ஆமா, நான் எனக்கு தெரியாம போச்சா? ஐயா நீ ஊடால விழுந்து போய் நிறுத்திருப்பியோ? என்ன தெரியாம போச்சா? தெரியாம போச்சா? சாமி கும்பிடலாம். ஆம்பளை சாமி கும்பிட மாட்டாராம், பொம்பளை சாமி தான் கும்பிடுவாராம். பொம்பளை சாமி தானே இறக்கம் குணம் உள்ளது. ஆண்டவன் சிவபெருமான் சரி அப்படி உயிரும் தப்பிடாமல் ஆண்டவன் சிவபெருமான் எறும்பு முதல் யானை முதல் எண்ணுண்ணா மனுக்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை பைக்குள்ள இருக்க சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியை முதற்கண்டு முக்கண்ணன் பகவான் படைத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதம் ஆன வரைக்கும் படைத்த மானிட மனுக்கள் உலகிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் 14 உலகத்தை படைத்தார். 14 உலகங்களை படைத்து, அதாவது மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரம் ஆடு மாடு கால கன்றுகளையும் படைத்த பகவான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து ஆண்டவன் சிவபெருமானுடைய அம்சத்தில நாமளை பெற்றெடுத்த தந்தைமார்களை படைத்து சாட்சாதினி சக்தி உமையவள் அம்சத்தில நாமளை பெற்றெடுத்த தாய்மார்களையும் படைத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்தாரு. நாமளை போல மாநில மனுக்களுக்கு 6 அறிவை கொடுத்தார். யார் அறிவுன்னா பகுத்தறிவு. பகுத்தறிவை ஏன் கொடுத்தார்? சிந்தித்து செயல்படுவதற்காக. சிந்திச்சு செயல்படணும்னா மாமன் யாரு, மச்சான் யாரு, அப்பா யாரு, அம்மா யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, மனைவி யாரு, குழந்தையா யாரு, மச்சனை யாரு, மாமன் யாரு, அப்படி நல்லா சொல்லி அவரவர் சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் ஆண்டவன் பகுத்தறிவை 6வது அறிவை கொடுத்தார். யாருக்கு அத்தனை அறிவு இருக்கு? நம்ம செட்டுல 5 பேர் 5 பேர் இருக்கிய. இந்த 5 பேருக்கு யாருக்கு இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு சில நேரங்கள்ல பகல் 12 மணி 12:30 மணி 1 மணி அந்த நேரங்கள்ல பகுத்தறிவை நாங்க இழந்துருதோம். ஏன் பகுத்தறிவை 12 மணிக்கு மேல இழந்துருதிய? ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்க வரி கட்டத மத்திய. ஓ, கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கட்டும்போது நாங்க பகுத்தறிவை இழந்துருதோம். உங்ககிட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கார வரியை கொண்டாந்து கட்டுங்கன்னு சொன்னாரா? ஆமா, எங்க நம்பி தானே கடைகளே வச்சிருக்கோம். உங்களை நம்பி. சரிதான், நீங்க பவல் இல்லாம கொண்டுட்டு போய் குடுக்கீங்க. உங்களை நம்பி கடை வச்சிருக்காருன்னு ஊரா வேற சொல்லிக்கிடுதிய. மாசம் கையெழுத்து போட்டு 1000 எப்படி வாங்குதீங்க நீங்க? எங்கோடி கொடுக்க, நீங்க அங்கோடி வாங்குது. நீங்க கொடுக்காம இருந்தாலும் கவர்மெண்ட் அரசாங்கம் நம்மளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து தாமியா ஆகும். உங்களை யாரு கொடுக்க சொன்னா? நீயும் கொடுக்க வேண்டாம், அவங்களும் நமக்கு தர வேண்டாம். அப்ப நாங்க திருந்திருந்தோம். நீங்க திருந்திருவீங்க. பார்க்க முறையில பார்க்கல தெரியல, திருந்த முறையில நல்லா பாருங்க. ஆண்டவன் சிவபெருமான் 6 அறிவை கொடுத்து மூவாசைகளை கொடுத்து மூவாசையிலே எஞ்சான் உடலை கொடுத்தார். எஞ்சான் உடலை கொடுத்தார். எஞ்சான் உடலை கொடுத்து அதுல ஒரு ஜான் வயிற்றையும் கொடுத்தார். ஒரு ஜான் வயிறை கொடுத்து இரவென்றும் பகல் என்றும் படைத்து பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை 60 நாளிகையை படைத்து ஆண்டவன் சிவபெருமான் 24 மணி நேரங்களை படைத்து மானிட மனர்களுக்கு ஓய்வில்லா உழைப்பை கொடுத்தார். பகலை படைத்தார், இரவை கொடுத்து உறக்கம் என்றும் நித்திரையும் கொடுத்தார். 14 உலகங்களை படைத்த பகவான் முக்கியமாகவே ஒரு உலகத்தை படைத்தார். அது எந்த உலகம், எந்த நாடு தெரியுமா? நாடம்மா. முக்கியமா ஒரு நாட்டை படைத்த பகவான் அது எந்த நாட்டை படைத்தார் தெரியுமா? நாட்டிலேயா நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, இந்தி மஞ்சள் போகும் நாடு, நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, இருந்து தென் சோரியோ, தென் சோரியோ, தந்தல் வீசி கனி சோரியோ, கனி சோரியோ, கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடும்
பசுக்களும் புலிகளும் துறையில் நீரந்தும் மானிருந்து விளையாடும் மயில் தோக வெறித்தாடும் சோறு கொண்டு மடை துறப்பார் சொர்ணம் கொண்டு நெல் வீதைப்பார் வயல்கள் எல்லாம் நெல்லாவும் வரப்பு எல்லாம் படுத்து தூரும் கட்டி போரடித்தால் சன்னல் என்று கட்டி போரடித்தால் சன்னல் என்று சுந்தர பட்டரும் சிவ சுந்தர பட்டரும் சிவகாமி ஐயா சிவகாமி சுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சியவள் ஆரிய நாடரில கொண்டவனும் தேவியும் கூடிமில்ல ஆண்டு வரும் நாளையில சிவ சுந்தர பட்டரவர் சிவனுடைய ஆலயத்தில் சிவபூஜை செய்து அப்படியாகவே ஆணை வெட்டி போரடிக்கும் அழகு திரு நாடு. அது எந்த நாடு ஐயா? அழகு திரு நாடு என்றால் ஆரிய நாடு. ஓ, அதான் ஆரிய நாடு. ஆரிய நாடு எங்க இருக்கு தெரியுமா? ஆரிய நாடு எங்கனே? வடக்க டெல்லி பக்கம் கும்பகோணம் இருக்கு பத்தியல, மாயவரம் கும்பகோணம் அங்க இருக்கு ஆரிய நாடு. ஆமா ஆமா, ஆரிய நாடுனா கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. ஆரிய நாடதிலே அங்க யார் ஆண்டு வருகிறார்? யாரெல்லாம்? வேதியர் குலத்திலே பிறந்தவர்கள். ஆமா, அதாவது பாப்பார் வம்சத்திலே உதித்தவர்கள். அந்த சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவரும் கணவனும் மனைவியுமாகவே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய நாளையில சிவசுந்தர பட்டர் பாருங்க, ஆச்சாரம் படித்தவர், சிவ ஆலயத்திலே பணிவிடைகள் செய்து வருகிறார். ஆமா, பணிவிடைகள் செய்து வரக்கூடிய நாளையில சிவசுந்தர பட்டர்லே வந்து, அதாவது பட்டர் நகரத்துல 2 பேர் இருப்பாங்க. அப்படின்னா சிவனுடைய ஆலயத்திற்கே பணிவிடை பார்ப்பதற்காகவும் மற்ற வீட்டு காரியங்களுக்கு போவதற்காகவும் அப்படியே ஆச்சாரம் படிச்சவங்க இருக்காங்க. ஆனா இவங்க பாருங்க, சிவாலயத்துக்கு பூஜை செய்தது உண்மை, சரி, அங்க தொண்டு செய்வது உண்மை. ஆமா, மித்த இடத்துக்கு போகப்படுமோ? மித்த இடத்துக்கு போக கூடாது இல்லையா? ஆமா, சிவ தொண்டு செய்யறவங்க மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லுங்க.
போக மாட்டாங்க. நாமதாரி பட்டதாரின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. நாமம் போடுறவங்க வந்து பெருமாள் கோயில் பூஜை பண்றவங்க, சரி. பட்டதாரி வந்து சிவன் கோயிலுக்கு பூஜை பண்றவங்க. ஆமா ஆமா. அதனால இவங்க சிவாலயத்துல மட்டும் பூஜை பண்றவங்க, அதாவது மற்ற காரியங்களுக்கு போக மாட்டாங்க. அது அந்த காலமையா இந்த காலம் எங்க நடக்கப்படி? இந்த காலம் எல்லாம் பைசா தான் பாத்துக்கோ. ஆமா. 1000க்கு 2000 கொடுத்தன்னு வச்சுக்கோ, எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்க. ஆமா ஆமா. போன தானே கதை நடக்கிற மாதிரி இருக்கு, வரவே செலவு இருக்குல்ல. அதனால அப்படியாகவே சிவசுந்தரப்பட்டர் சிவன் பூஜை செய்து சிவ அடிகளாகவே வாழ்ந்து வரும்போது ஆமையா ஆரிய நாடதிலே இருவேர்களுக்கும் சாமி ஆடருக்கு மாடருக்கு ஆடருக்கு சுத்தாள குறைகள் இல்லை, சுத்தாள குறைகள் இல்லை. அதே மன்னருக்கு மனை இருக்கு, மன்னருக்கு மனை இருக்கு, மண்மனையில் தாழ்வும் இருக்கு. ஏழரையும் கோபுரம் இதரே ஒரு மண்டபங்கள் அங்கனமோ சுத்தி கட்டும் மாளிகையா பொன்னால கோபுரம் பொன்வரித தாழ்வனமா இந்த நல்ல பொறுமையோடு நல்ல அரசு வாராடு அதே செய்து ஒரு நாளையில ஒரு நாளுக்கு நமதியில நாடதியில சிவ சுந்தரப்பட்டருக்கும் சிவசுந்தரமி பெண்கோடிக்கு ஆரிய நாடரிலே சிவசுந்தரப்பட்டருக்கும் சிவகாமி பெண்கொடியாகும் கணவனும் மனைவியுமாக கொண்டவனும் தேவியுமாக ஆளனும் தேவியுமாக அவர்கள் என்ன விதமாகவே ஆண்டு வருகிறார் தெரியுமா? மன்னவனும் தேவியும் மன்னவனும் தேவியும் மகிமையோடு ஆண்டு வாராசனும் கிளியும் போலே சேரம் ஆண்டு வாராடு வாராடு கொண்டவனும் தேவியுமா 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 கூடி மெல்ல ஆண்டு வாராடு ஆண்டு வாராடு ஆண்டு வாரா கூடி மெல்ல அப்படி ஆண்டு வரும் ஆலையிலே உடலு நல்ல அறையும் போலே உல்லாசமா ஆண்டு வாராறு நவமும் நல்ல அதையும் போலும் நலமுடனே ஆண்டு வாராறு கண்ணு நல்ல இமையும் போல இமையும் போலும் கட்டுடனே ஆண்டு வாராறு வாராறு பூவு நல்ல மனமும் போல மனமும் போலோடு ஆண்டு வாராறு வாராறு நவமும் நல்ல சதையும் போல போலும் நலமுடனே ஆண்டு வாராறு வாராறு எள்ளுக்கு என்ன போல எண்ணெய் போலும் என விரியா தோழர் போல ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு உடலே நல்ல நிழலு வாலே நிழலு வாலே இருந்த செய்து வாரார்கள் இருந்த அரசு வாரார்கள்
சிவசுந்தரப்பட்டரும் சிவகாமி ஆட்சியுமாக ஆச்சியம்பாளும் கணவனும் மனைவியுமாக. சரி. என்னது ஆட்சியம்மாளா? ஆட்சியம்மா பம்பளியில இருக்கானே. ஆச்சியம்மா கொண்டவனும் தேவியுமாக. சரி. ஆளனும் தேவியுமாக. உடலும் நிழலும் போல. உடலும் நிழலும் போல. ஆமா. சதையும் போல. சதையும் போல. எள்ளுக்கு என்ன போல. சரி. எனபிரியா தோழர் போல. தண்ணீரும் தேங்காய் போல. தண்ணீரும் தேங்காயும் சேகரமா ஆண்டு வராங்க. அதெல்லாம் கணவன் மனைவி. பூவும் மனமும் போல. பூவும் மனமும் போல புகழோடு ஆண்டு வருகிறார். அப்படியா? கண்ணு இமையும் போல. கண்ணு இமையும் போல கட்டுடனே ஆண்டு வராங்க. அதுதான். கண்ணு இருந்தா எமை இருக்கணும்னா எமை இல்லைன்னா கண்ணு இருக்குமா? கண்ணு இருந்து எமை இல்லைன்னா கண்ணு எமை தான் இருக்க முடியுமா? அப்படியாக ஆரிய நாடதிலே சிவசுந்தரப்பட்டரும் சிவகாமி ஆட்சியுமாக சிவனுடைய பணிவிடைகளை செய்து முடித்து சிவ ஆலயங்களிலே பூஜைகளை செய்து சரி சிறப்பாகவே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய நாளையில அவருக்கு 7.5 கோபுரம், எதிரே ஒரு மண்டபங்கள், சூழரை அங்கனம் சுற்றி கட்டும் மாளிகையோடு சாவடி, குதிரை கட்டும் மண்டபங்கள், ஆனை கட்டும் சாவடி, அசைத்திருக்க மண்டபத்தோடு பெருமையோடு ஆண்டு வரை இவர்களுக்கு ஆண்டவன் சிவபெருமான் பொன்பொருளை கொடுத்தாலும் ஒரே ஒரு குறையை மட்டும் வைத்து விட்டார். என்னம்மா அவர்களுக்கு என்ன குறை என்று கேட்டார். உலகத்திலே தித்திக்கிற கனி, தவிட்டாத கனி, உலகத்திலே வெறுக்காத கனி என்ன கனி? ஒரு குழந்தை கனி, பிள்ளை கனி. தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று மனமதிலே எண்ணி அந்த பார்த்தால் சிவகாமி ஆட்சியானவர் சிவசுந்தர பட்டர் இடமிதிலே வந்து என்ன சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? ஐயா சொல்ற எங்கே நவராஜமன்னா, எங்கே நவராஜமன்னா, ராஜமன்னா என்னுடைய வார்த்தைகளோ
பாவங்களை நாமல் செய்தோம். என்னத்தை செய்தோம்? ஏன் இதனால் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை? ஆண்டிய அடித்தேனா? இல்லை அல்லவா. அநியாயங்கள் தான் செய்தேனா? செய்யவில்லை மன்னா. பிச்சை கேட்டு வந்தவர பின்னால் வர சொன்னேனா? அண்ணன் கேட்டு வந்தவர அடுத்து வர சொன்னேனா? தாயில்லா பிள்ளைகளை தலையில எட்டி குட்டி ஆவை அடித்தேனா? இல்லை அல்லவா. அநியாயங்கள் தான் செய்தேனா? செய்யவில்லை அல்லவா. ஏன் மன்னா நாவல் இருவேர்களுக்கும் ஆமா சுவாமி. இந்த ஆரிய நாடதிலே நாமல் அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக சிவனே தஞ்சமனு சிவ ஆலயத்துல பூஜை செய்து வாரோமே வருகின்றோமே. வரும் நம்மளுக்கு ஏன் குழந்தை இல்லை, ஏன் பிள்ளை இல்லை நமக்கு என்று மன வருத்தங்களை கொண்டு சிவகாமி ஆட்சியானவள் சிவசுந்தரப்பட்டரிடத்திலே அழுது புலம்புகிறார். மன்னவா மனவாளா, எனக்கு பிள்ளை இல்லா சாதம் அது எப்படி இருக்கிறது தெரியுமா? சாமி பிள்ளை இல்லா சாதம் பிள்ளை இல்லா சாதமாது பெருமருந்த தோணும் ஐயோ குழந்தை இல்லா சாதம் அது ஐயோ மழை இல்ல மழை இல்ல சாதமாது மருந்தாக தோணும் ஐயோ பிள்ளை இல்ல சாதமாது பிள்ளை இல்ல புழுவாக ஐயோ வரவே மாட்டார் குழந்தை இல்லவாசலுக்கு, குடும்பத்தார்கள் வரவே மாட்டார் மல்ல இல்லவாசலுக்கு, மாநிலத்தில் வரவே மாட்டார் மன்னவனி மனவாழா பிள்ளை இல்ல பாவி என்று மழை இல்ல பாவி என்று மக்களெல்லாம் சுமாரே குழந்தை இல்ல பாவி என்று குழந்தை இல்ல குடும்பத்தாரும் சண்டாளி பாதவரத்தி பொன்னாபரக்கலாமோ ஆடலாமோ மங்கையலாமோ மாநிலத்தில் ஆடலாமோ என்றுதான மனதில் சிவகாமி ஆட்சியாமல் சிவசுந்தரிடம் அறிவியல முத்து போல கண்ணீர் முத்து போல முகங்கள் பாடா பக்கமெல்லாம் அடி போனா நீரைத்தான் கோமெல்லாம் அடி என்ன பாவங்களை நாமல் செய்தோம். அதானே என்ன அத்தையை நம்ம செஞ்சோம். அத்தைய போய் செய்ய போறியா? என்ன பாவத்தை செஞ்சோம்? என்ன பாவத்தை நாமல் செய்தோம். ஏன் மன்னா நமக்கு ஏன் முதலை வரம் இல்ல? இது வரைக்கும் ஒரு பூச்சோ புழுவோ இல்லையே சுவாமி. வயத்துல புழுவு பூச்சி வேணும்னா அதுக்கு மருந்து நம்ம தாளத்துக்கார்ட்ட சரியா உள்ள மருந்து இருக்கணும். அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கா? கருப்பட்டியா? அவ வந்து கருப்பட்டி களி வச்சிருக்கா. கருப்பட்டி களி. ஆமா. அதனால வெறும் வயித்துல வந்தேன்னு சொன்னா சரி
வெறும் வயிற்றுல வந்து வேகி சாப்பிட்டான்னு வச்சுக்கோ. ஆ, அந்த கருப்பட்டி களி சரி. சாப்பிட்ட நிமிஷத்துல உன் வயிற்றுல புழுவும் பூச்சி உண்டாயிரும். அப்படியா? கருப்பட்டி களி இல்ல தம்பி, கருப்பட்டி களி சாப்பிட்டா உடலுக்கு குறுக்கு வலி, எலும்புக்கு முட்டு வலி, கால் வலி எல்லாம் குணமாகும். அது வலி இருக்கவங்களுக்கு. ஆ. வலி இல்லாதவங்க அவன் என்ன கேட்டாரு, புழு பூச்சி வேணும்னு கேட்டாரு. புழு பூச்சி வேணும்னா சளிச்ச கருப்பட்டியும் இடிச்ச மாவையும் நல்லா சாப்பிட்டா புழுவும் பூச்சியும் நிறைய வரும். ஏமா பூச்சி புழுன்னா அந்த பூச்சி புழு கிடையாது. வேற என்னன்னு பழைய காலத்துல பெரியோர்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நானும் என் பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு என் மருமக வந்து 5-6 வருஷம் ஆகுது. ஆயி போகுது. அவ வயித்துல இது வரைக்கும் ஒரு பூச்சோ புழுவோ இல்லையேட்டி. யதார்த்தமா சொல்லுவாங்க. ஆமா. பூச்சோ புழுவோ இல்லையம்மா இல்லையேன்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ. ஆமா. அதத்தான் நான் பூச்சி புழுவுன்னு சொல்லிட்டேன். பூச்சினா என்ன, புழுவுனா என்னன்னு? ஏமா பூச்சின்னு சொன்னா, பூச்சின்னு சொன்னா ஆண் குழந்தை, பூச்சினா ஆம்பளை புள்ள. ஆமா. புழுவுன்னா பெண் குழந்தை. புழுவுனா பெண் குழந்தை. ஏன்னா புழுவுதான் ஆம்பளை புள்ள. அப்படியா? பூச்சினா பொட்டை புள்ள. சரி இருக்கட்டும். புழுவுன்னா வந்து நினைச்சுக்கிட்டே கிடப்பான். பூச்சி வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பறந்து அடுத்த ஊருக்கு போயிரும்லானே. அதனால அப்படி சொல்லுவியோ? ஆமா. சரி இருந்துட்டு போட்டுமே. சாலே, என் கணவா ராஜமன்னா, பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா? வரமாட்டாங்க. மதுரை இல்லா வாசலுக்கு நம்ம மக்கள் யாரும் வருவார்களா? ஒருவர் வரமாட்டான். குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வருவார்களா? ஒருவர் வரமாட்டார்கள். இப்போ ஒரு கல்யாண வீடு சடங்கு வீட்டுக்கு போறோம். கோயில் கொடை விழா நடக்கு. சரி. கோயில் கொடை விழாவுக்கு வந்தாலும் அதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன சொந்த பந்தம் வந்தாங்கன்னா கோயில்ல வச்சு புருஷனும் பொண்டாட்டியும் பாத்துருவாங்க. சரி. அந்த அம்மாவையும் அந்த ஐயாவையும் பார்த்தாவும் பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன ஏட்டி அவளைத்தான் ரெண்டு பேரையும் கோயில்ல வச்சு பார்த்தாச்சுல. பார்த்தாச்சு, நேத்து நைட்டே பார்த்தாச்சு, பேசியாச்சு. பிறவியா வீட்டுக்கு போனோம்னா அங்க எந்த புள்ள இருக்கா, என்னது இருக்கு, அங்க என்ன புள்ள இருக்கா, குட்டி இருக்கா, போயிட்டு வர எதையும் 10 ரூபாய்க்கு வாங்கி வந்து கொடுத்துட்டு பாசமா பேசிட்டு வர்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. பிறையாம் போகணும். அப்படியே நம்ம போய் எட்டி பார்த்தோம்னு சொன்னா அவ மனக்குறைய நம்மகிட்ட சொல்லி கண்ணீரை வடிப்பா. சரி. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? வாங்கடி ஊருக்கு போவோம், ஊருக்கு வரையில நல்லா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாம் வந்துருவாங்க. அதனால அதுதான் பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டார். மதுரை இல்லா வாசலுக்கு மாநிலத்தவர் வரமாட்டார். குழந்தை இல்லா வாசலுக்கு நம்ம குடும்பத்தார்கள் யாருமே வரமாட்டார்கள். ஆமா ஐயா. என் மன்னா மனவாளா பிள்ளை இல்லா சாதம் எனக்கு புழுவா தோணுதுங்க. ஆமா புழுவா தெரியுது மன்னா. ஏன் புழுவா தெரியுது? இதனால அந்த காலத்துல காடுகரையில தான் வேலை பார்ப்பாங்க. காடுகரை வேலை தான் கூண்ண வேலை. ஆமா காடுகரை வேலைன்னா அந்த காலத்து தாய்மார்கள் ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைன்னு சொன்னா அதாவது வயத்துல 6 மாசம் அந்த அம்மா உண்டா இருப்பா. 6 மாசம் உண்டா இருப்பா. 1 வயசு புள்ள கக்கத்துல இடுப்புல இருக்குமா. இடுப்புல இருக்குமா. அதான் ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைய எடுத்துக்கிட்டு அந்த அம்மா களை பறிக்கவோ நாத்து நடவோ போனோம்னா விடிய காலம் எந்திரிச்சு காலையில அந்த காலத்து தாய்மார்கள் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிருவாங்களாம். அது என்னக்கா பிரம்ம முகூர்த்தம்? பிரம்ம முகூர்த்தம்னா என்ன? பிரம்ம முகூர்த்தம் அதிக 4:30 to 5:30. 4:30 to 5:30க்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தரிச்சு தலைவாசல தொளிச்சு அந்த கால நல்ல பசுமாட்டு சாணியை எடுத்து நல்லா கரைச்சு தலைவாசல்ல தொளிச்சிருக்காங்க. நோய் நொடி வந்ததில்ல. அந்த காலம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுனாங்க. அந்த காலம் ஒரே சிமெண்ட். எந்திரிக்கிறது 8 மணி. 8 மணிக்கு மேல காபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு 9 மணிக்கு வந்துதான் டீப்பை புடிச்சுக்கிட்டு வாசல்ல நிக்க. அப்பதானே தண்ணியே வருது. என்ன செய்ய முடியும்? நம்ம வீட்டுல தண்ணி வர இல்ல. தண்ணி எல்லாம் இருக்கும்னே. அந்த வேலையை முடிச்சாதான் வெளியே வருவாளாம். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல அப்படித்தான் நடக்கும். நம்ம வீட்டுல அதான் நடக்கு. விடிய காலமே எந்திரிச்சிருவா, சத்தம் கேட்கும். ஆனா தலைவாச தொலைக்கிறதுக்கு 9 மணி 8 மணிக்கு மேலதான் வெளியே வருவா. நாளா எங்க வீட்டுல தூத்து தொலைப்போம் பாத்துக்கோங்க. நீதான் என்ன செய்ய முடியும்? அவ எந்திரிக்க மாட்டாங்க. நீதான் வருஷத்துல 300 நாள் இப்படி வந்துருத. அவ தானே அந்த 300 நாளும் தொலைக்கணும். 300 நாள் தொலைக்க மாட்டா. என்னைக்கு வீட்டுல இருக்கணும் அன்னைக்கு தான் நான் தொலைப்பேன் தூப்பேன். அன்னைக்கு தான் தொலைச்சு தூக்குறது. அதனால 5:30 மணி 4:00 to 5:30 மணிக்குள்ள எந்திரிச்சு
அவ தொளிச்சு தூத்து கோலம் போட்டு காப்பிய போட்டு குடிச்சிட்டு கணவனை காலை தொட்டு கும்பிடுவாளாம். ஆமா, கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு காலை தொட்டு கும்பிட்டு கணவனை எழுப்பி காப்பி கொடுப்பா. இந்த காலம் பொண்டாட்டிய எழுப்பி புருஷன் பெட் காப்பி கொடுக்கான். நாங்க தான் மனைவிக்கு பெட் காஃபி கொடுக்க வேண்டியது. என்ன செய்ய முடியும்? காலங்கள் மாறி போச்சு. காலம் கலிகாலம் ஆகி போச்சு. கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு. தனே தன்ன தனே தாளோ தனே ஓடியா பேச்சியம்மா பேச்சு பிரம்ம ராசுரையா சமயபுர மாரியம்மா தாயான நாகமாளா சந்தேன மாரியம்மா அளவுள்ள வைரவரே ஐயாவான கருப்பசுவாமி கொப்பு மாட சுவாமி ஐயா சப்பாணி மாட சுவாமி ஆண்டவன் சுடலையோடு ராவுத்தர் சாமியோடு ஆடுதார பாடுதார ஆகாரி போட்டுவாரா சக்தி கொண்ட முத்தழகி அவ மத்தியான மதியம் போல அவ மஞ்ச நீர் ஆடுவதற்கு போல கையில் எடுத்து அவ விளையாடி ஆடி போட்டுவாரா வீரப்பல்லாம் ஈஸ்வரையா அம்பிகையே முத்தழகி தாடும் ஜனமுடியா போல முடியலகா நீண்ட பல்லழகா சடக்காரி வீர சொல்வக்காரி அடக்க விழுந்த சட சக்தி கொண்ட முத்தழகி அம்பிகையா சமயபுரத்தாள் தாயான நாகமால பேச்சு பிரம்ம ராசுடையா வீரப்பல்லாம் ஈஸ்வரையா தாடு சடமுடியா வடக்க விழுந்த சட வடக்கலோ நீராட வந்து விழுந்த சட கடலோ நீராட மேலும் விழுந்த சட கடலோ நீராட உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீராட சடகுருங்க முடிவுருங்க அம்மா சந்தனத்தை வேத்தொழுக அவ வாராளே வடக்கிருந்து வாராள சக்தி கொண்ட முத்தழகி கொப்பு மாட சாமியோடு ஐயாவான கொப்பு மாடா கொம்பு ரெண்டு விளக்கறிய கணீஸ்வரத்தை கையில பிறந்த புள்ள சீதாதேவி வளர்த்த மகன் அவனுக்கு திருமகன்தான் காவல்கார கோட்டவாச கருப்பவாரா கொண்ட கருப்பவாரா கொண்ட காளியர்கள் விளையாடி வாராள பேச்சு பிரம்ம ராசுரையா சமயபுர மாரியம்மா ஆண்டவன் சுடலையோடு மாயாண்டி மாசுடல மையான வேட்டைக்கார
பாடுவாளாம் பாடுவாளாம் ஏ முத்தழகே ஆவாதாளி போடுவாளாம் ஆதாளி போடுவாளாம் உனக்கு வீரப்பல்லாம் வீர சடையா வீரப்பல்லாம் வீர சடையா அம்மா முத்தழகிய உனக்கு விரித்தாடு சடை முடியா விரித்தாடு நடமோடியா சக்தி கொண்ட முத்தழகே கொண்ட முத்தம்மா பேச்சு பிரம்மராசுரையா பிரம்மராசுரையா சமயபுரம் மாரியம்மா மாரியம்மா சக்தி கொண்ட நாகமாட கொண்ட நாகமாவ மத்தியான மதியம் போல மதியம் அவளை பூங்கூட கையில் எடுத்து கையில மஞ்ச நீர் ஆட வேணும் நீர் ஆட வேணும் மத்தியான மதியம் போல மதியம் போல மதிய உச்சி வேலையில உச்சி வேலையில செங்கோட்டை மாநகரத்தீர கோட்டை மாநகர ஆடி வார ஓடி வார ஆடி வார ஓடி வார ஓ முத்தழகே ஆவாரி போட்டு வார ஆடி போட்டு வார ஓடியா ஓடியா ஓடி வார ஓடியா ஆடி போட்டு உனக்கு வீரப்பல்லாம் வீர சடையா வீரப்பல்லாம் வீர சடையா எம்மா விரித்தாடு சடை முடியா விரித்தாடு நடமோடியா முட்டை போல முடியழகா முட்டை போல முடியழகா முள நீண்ட பல்லழகா முள நீண்ட பல்லழகா ஆகார சுருவத்தோடு அங்கார தோடு அவ மேலூர் செங்கோட்டையில் மேலூர் செங்கோட்டையில் அவ அடிவார ஓடி வார அடிவார ஓடி வார சத்தி ஓடி வார அவ ஓடி போட்டு வார ஆடி போட்டு வார ஓடியா ஓடி வார ஆடி போட்டு நல்ல சடையழகே ஆயிர சொருவத்தாரி ஏ கும்ப நல்ல சடையழகே ஆவ கோபால தங்கையம்மா சக்தி கொண்ட முத்தழகே கொண்ட முத்தழகே பேச்சு பிரம்மராசுரையா பிரம்மராசுரையா சமயபுர மாரியம்மா சமயபுர மாரியம்மா சக்தியான நாகமால நாகமால ஊரெல்லாம் ஒன்றே உலகமெல்லாம் ஒன்புகளாம் குலமாத கையிலெடுப்பாய சொல்லி வாரம் தான் கொடுப்பாய் போலைய கையிலெடுப்பாய் அவ வேண்டிய வரம் கொடுப்பாய் பெரிய கையிலெடுப்பாய் கண்டவருக்கு வரம் கொடுப்பாய் வாக்கு சொன்னாதப்பாரு வரம் கொடுத்தா
பயமா இருக்குது ஏ முத்தழகி பக்கம் வந்தா புல்லரிக்குது பார்க்க அம்மா பார்க்க அப்படியே பார்க்க பயமா இருக்குது முத்தழகி பக்கம் வந்தா புல்லரிக்குது முத்தழகி பக்கம் வந்தா புல்லரிக்குது வீரப்பல்லா விரிசடையா விரித்தாடு தர முடியா வீரப்பல்லா விரிசடையா விரித்தாடு தர முடியா முட்டை போல மொழியழகா போல சடையழகி குங்குமுக வங்கி சடையழகி நிறமழகி ஆடி வாரா ஓடி வாரா ஆடி போட்டு வாரா அஞ்ச நிற சேலக்காரி மாயனோட தங்கையவா பார்க்க அம்மைய பார்க்க அப்படியே பார்க்க பயம் மாறுகோரு முத்தழகி பக்கம் வந்தா புல்லரிக்கோரு பார்க்க பயம் மாறுகோரு முத்தழகி பக்கம் வந்தா புல்லரிக்கோரு ஓடியா முத்தழகி பக்கம் வந்தா புள்ள இல்ல பேர்களுக்கு புள்ள வர கொடுப்பாளா புள்ள இல்ல பேர்களுக்கு புள்ள வரம் தான் கொடுப்பா மதுரை இல்ல பேர்களுக்கு வரம் தான் கொடுப்பா இருசி வேலை வரவளப்பாள் பட்டாணி கேடுவா அலடிகளை வரவளப்பா பட்டாணி கேடுவா அம்பே ஐஸ்வர்யா முத்தாரமா வாக்கு சொன்ன தப்பாது வரவளத்தா பொய்யாக ஓடி வருவாளா முத்தழகி சுதி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்ட ஓடி வருவாளா முத்தழகி சுதி போட்டு ஆடி வருவாளா சின்னஞ்சிறுபுள்ள போல இருப்பவ சேதுபதிய நாடு சின்னஞ்சிறுபுள்ள போல இருப்பவ சேதுபதிய மறந்துமே தலை குனிஞ்சவ தாய மங்கள மாரியம்மா ஆடி வார ஓடி வார ஆளாளி போட்டு வார ஆளை கேட்டுமா முத்தழகி ஆளை கேட்டுமா ஆவேசம் கொண்டவர அழை கேட்டுமா அழை கேட்டுமா முத்தழகி அழை கேட்டுமா ஆவேசம் கொண்டவர அழை கேட்டுமா அவ ஆவேசம் கொண்டவர உனக்கு வடக்க விருந்த சட வடகடலோ நீரான உனக்கு வடக்க விழுந்த சட கடலோ நீரான விழுந்த சட கடலோ நீரான மேக்க விழுந்த சட கடலோ நீரான கிழக்க விழுந்த சட கடலோ நீரான உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீரான அம்பேயா முத்தழகி யார பாடி வாராட்சி பிரம்மராசுடையாள் வராஜுடையா மஞ்ச நீர் ஆடி கொண்டு ஆளாடி போட்டு வாரா குதிச்சு குதிச்சு ஆடி வாரா கும்மராஜா போட்டு வாரா குதிச்சு குதிச்சு அம்மா கும்மராஜா போட்டு வாரா ஓடியா
முத்தழகி அட்டகாளி 8 பேரும் சரி ஆடி பாடி அவையக்கோடு போட்டு இருக்கா. ஏப்பா போட்டு வந்து செங்கோட்டை மேலூர்ல வடக்காத முகமா அம்மா கொலு இருந்துகிட்டு இருக்கா பாத்துக்கோ. கொலு இருந்தா மட்டும் காணாதுன்னு இப்ப ஊர் சுத்தி விளையாட போயிருக்கா. ஊர் சுத்தி விளையாட மஞ்சள் நீர் ஆட போயிருக்காளா? நீர் ஆட போயிருக்கா. சரி போயிட்டு வரட்டும். ஆமா நீ அடுத்தால ஆரம்பி ஆரம்பின்னு முத்தப்பட்டம் கதையை ஆரம்பிங்க. அப்படி தெளிவா சொல்லு. ஆரம்பி அப்படின்னு சொல்லுனே. ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுன. ஆரம்பின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பிங்கோ ஆரம்பிங்கோ ஆரம்பிங்கோ. என்னங்கோ வந்தாச்சுங்கோ. என்னங்கோ அது போயிட்டு வந்துருச்சுல. நம்ம காலைக்கடலாம் முடிச்சிட்டு வந்தாச்சுல. வேட்டைக்கு போயிடுதுல. வேட்டைக்கு போயிட்டு இப்ப தானே வந்தது. நீ பாக்கலையா? அத நான் பார்த்தனே. வேட்டைக்கு போகும்போது வல்லை கம்பு பந்தம் பொறி எல்லாம் கொண்டு போறாரு. நான் பார்த்தேன். இப்ப ஒளிச்சு வச்சு ஐயா கொண்டு போறாரு. இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நமக்கு பரிசுகளை அள்ளித்தந்த செல்வஸ்ரீமாங்கள் யார் என்று கேட்டார். யார் ஐயா? அப்பா வைக்க என்ன செய்ய முடியும்? ஒரு அண்ணாச்சி ஒரு காத்தாடி கொண்டாந்து வச்சா உடனே நல்லா மேலாண்டு வரையில ஐயோ உங்களை வீட்டுக்குள்ள இருந்து வீசும் பாத்துங்க. குளிர் 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 சாதனம் 4 குடம் தண்ணியை ஊத்தி மேடையில வச்சு ஏர் கூலர் இது ஆகாது. ஓ சரி அதானே. அவன் மச்சான் சொல்ல தருதானே. எந்த இடத்துல போடணும் எந்த இடத்துல போடக்கூடாதுன்னு தெரியணுமியா. பெசாட்டு தின்னு ஓட்டு 24 மணி நேரமும் உறங்குதவங்களுக்கு எங்கன வலிக்கு அவே முடிதவளுக்கு தான் வலிக்கும். நீ எதுல இருந்தாலும் போடணும்னு அலையாத. வெக்க பிடிச்ச இடத்துல போடணும். குளிர் கண்ட இடத்துல ஆஃப் பண்ணணும். இங்க எப்படி அதுவும் உச்சிக்கு மேல ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன சூடு சுடுது. கருக்குடி மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வஸ்ரீமாங்கள் பாடும் நாமளை ஆதரிக்கடை விதவிதமா சாப்பாடு தூக்கு பாத்திரத்துல இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ந்தாப்புல இருக்கட்டும். உனக்கு நீச்ச மோரும் கலந்து அந்த வெயிலுக்கு எப்படி இருக்குங்க? வயிறு குளிர்ந்தாலும் இருக்கும் பாத்துக்கோ. எவ்வளவுதான் கொடுக்கணும்னு அன்பு இருந்தாலும் இப்படி வயிறு குளிர்றதுக்கு கொடுக்கணும் பாத்தியா? அது அவங்களுக்கு தான் தெரியும் பாத்துக்கோ. பெத்த தாய்க்கு தான் புள்ளிகளுடைய குணம் தெரியும். உண்மைதானமா? அதனால பெத்த புள்ளிங்க இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு குளிர்ந்த தண்ணியா நீர்ப்பாரகம் நல்லா குடிப்பல. நீ தண்ணினா உனக்கு என்ன சொல்லவா செய்யணும்? குடிக்கணும்னு தான் நினைச்சேன். அப்பப்ப காசு தர மாட்டேங்குது. அப்பப்போ அந்த அம்மா தண்ணியை கொடுத்துருக்காவோ. சரி அந்த தண்ணியை கொடுக்கணும்ல. வெண்ணியா சுண்ணட்டுன்னு பின்னாடி வச்சுக்காம முடிஞ்சவன் மாமா சும்மா எண்ணெயில இருந்துப்பா மாமாவான ஏமா நம்மளெல்லாம் தூங்க போட்டுட்டு 2 பேரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காத்தா பறக்காங்க பாரு. சரி அப்ப மாமாவும் ஆவாங்க, சின்னையாவும் ஆவாங்க, அத்தானும் மச்சனும் ஆவாங்க பாத்துக்கோ. ஆவாங்க கெட்டிக்காரங்க. ஆமா கொஞ்சம் நெருங்கி வரும்போது அண்ணன்மா தம்பிமா. சரிதான். அப்படியாக ஆசை பாசங்களோடு 101 லட்சங்களை நமக்கு பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அது மட்டும் காணாதுன்னு அருண்சுவையோடு 3 வேளை சாப்பாடு ரொம்ப சூப்பரா. காலையில தக்காளி சட்னி இட்லி, தக்காளி சட்னி இட்லி சட்னி சாம்பாரு அப்படி எல்லாம் நமக்கு வாய்க்கு ருசியாக. இத்தனை நாள் போட்ட சாப்பாடோட இன்னைக்கு பகல் சாப்பாடு நீ சாப்பிடாம போயிட்டிய. இவன் உனக்கு ஓராஞ்ச பண்ணிட்டான் பாத்துக்கோ. சரி அவ்வளவு ஒரு டேஸ்ட் பாத்துக்கோ. என்னதுன்னு ஆப்பமும் கடலைக்கறியும். சரி அதுக்கு அடுத்தால எக்ஸ்ட்ரா ஒரு தேங்காய் சட்னி, ஒரு சாம்பார், சரி ஒரு தக்காளி சட்னி எப்படி இருந்தது? எங்க நம்ம அண்ணாச்சிட்ட கேட்டா பொய்யா நெசமானு தெரிஞ்சு போவோம். அப்படிதானா? கரெக்ட் தான். நல்லா எங்க மச்சான் எனக்கு காலையில என்னெல்லாம் இருந்தாரு தெரியுமா? உனக்கு தான் வாங்கியாந்து நினைச்ச தரோம். ஸ்பெஷல் தோசை, பூரி கிழங்கு. ஆமா ஆசை பாசங்களோடு அன்போடு நமக்கு 101 லட்சங்களை கொண்டு வந்து ஒரு கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்பம் வழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் செய்து வருகின்ற தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? கொண்டே பெற்று நல்ல 100 கோடி உயர வேணும் ஆயிலை போல சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று ஆள வேண்டும். வாழையடி வாழையாக
இல்லாமல் அமையா மக்கள் மனைவியோரு சரி கட்டிய மாங்கலியம் ஆள் போல் தாந்தளைத்த அருகது போல் வேர்கள் ஒன்றி முள்ளு முறியாமல் முடிந்த பூ வாடிடாமல் சென்றதோர் இடங்கள் எல்லாம் சரி தொட்டில் குழந்தை முதல் கட்டில படுத்திருக்கும் கிழவர் வர கிழவர் வர நோய் நொடி வந்திடாமல் வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. தாய் முத்தழகிய வணங்குகிறோம் சுவாமி. எல்லா முத்தழகிய கும்பிடுனே யாரு கேட்க போறா? அம்மா கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியாகவே ஆரிய நாடதிலே சிவகாமி ஆட்சியானவா ஆமையோ சுந்தர பட்டரிடம் இதிலே வந்து அவ என்ன சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? சுவாமி என்ற நவா ராஜமானா என்னுடைய வார்த்தை நான் தான் அவளடானே நாட்டில் வேறு மலடில்லையோ கையார வளர்த்து மலடாஜி சுத்தி ஓடி வாரும் வெள்ளம் பூன குப்பையில கிண்டி வாரும் கூட வாசலில் வைத்த மாறும் வாழ மரம் பூக்களைய வைத்த மாறும் தென்ன மரம் காக்கரைய முத்தத்தில் வைத்த மாறும் முருங்க மரம் பூக்களைய என்ன பாவம் நாமல் செய்தோம் நாமல் பிறக்கலாமா பூமியில வாழலாமா அங்கையாக பிறக்கலாமோ மாநிலத்தில் வாழலாமோ என்ன பாவனாமல் என்ன பாவம் செய்தோ இதுவரைக்கும் நான் தானா மலடானே? நாட்டில் வேறு மலடு இல்லையா? நான் தான் மலடே என்று நினைத்தேனே. ஆனா நான் வளர்த்த பிராணிகள் அனைத்துமே மலடா இருக்கிறதே மன்னா. என் கையால எதை தொட்டனோ சரி அத்தனையும் மலடா போச்சு. உன் கையால என்ன மேலாம் தொட்ட சொல்லு பாக்கட்டும். ஏப்பா நான் எதை தொட்டாலும் மலடா தான் இருக்கு பாத்துக்கோ. சரி ஆமா எதெல்லாம் தொட்டனே? எதை தொட்டனா நான் நல்ல வருஷத்துக்கு வருஷம் நல்ல கிடாரி போட்டுக்கிட்டு இருந்தது ஒரு பசுமாடு பாத்துக்கோ. சரி காராம் பசு. ஆமா அந்த பசுமாட்டை வாங்கியாந்து நானும் ஆசையோட கட்டுனேன். சரி என் கையால என்னைக்கு பாதவத்தி மக்களுக்கு அந்த பசுக்கு தீவனத்தை வச்சேனா அன்னையில இருந்து கருவே பிடிக்கல. கருவே பிடிக்கல மலடாயி போச்சு. அவன் வீட்டு நிக்க தண்டியும் வருஷத்துக்கு ஒண்ணு போட்டது.
என்ன உன் வீட்டுல நிக்கிறது வர வருஷம் ஒண்ணு போட்டுச்சான். என்னதுன்னு தெளிவா சொல்லுப்பா. கன்று ஓ மாடு காராம்பசு மாடுன்னு சொல்லு. ஆமா நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து அதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. பாட்டுக்கோ பலனே பிடிக்க மாட்டுக்கு. பலனே பிடிக்காது இல்ல. ஏன் பிடிக்காது? உன் கை நாள் யாரும் அள்ளி போட்டேன், அதனால அந்த பாவம் அதுக்கு சேர்த்து பிடிச்சிக்கிட்டு. சீத்துவம் இல்ல. சீத்துவம் இல்லையா? வாண்ட சீத்துவம் இல்ல. உன்னையெல்லாம் அடிமாட்டுக்கு கொண்டு போகணும் கேரளாவுக்கு. இங்க வச்சு நாங்க சீத்துவம் பொண்ணுக்கு அள்ளி போடுறோம் பாத்தியா? அம்மா ஒரு 2000 ரூபாய கேளுடா, கொண்டு வித்துட்டு வந்துருவோம். அந்த பாவம் நமக்கு எதுக்கு? அடிமாட்டுக்கு நீ கொண்டு வித்துட்டு வா. ஆமா உனக்கு நீ கொஞ்சம் அது பெறுவாது. நீ தொட்டு கொடுத்தனா உனக்கு கிடைக்குமாமன? வாசலனா கிடைக்காதுங்க. தெரியுதா? வாசல போறது நான் தானே ஆளு. அது தப்பி சொல்ல தொங்கிட்டு அலைகிறது யாரு? இல்ல அதத்தான் அவர் சொல்லுவாரு, நீ துட்டு கொடுத்தனா உனக்கு எல்லாம் கிடைக்குமா? சரி நீ வாசலே கேட்கறதுனால உனக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்க. சரி அப்படியே இருந்துட்டு போட்டுமா, எனக்கு ஒண்ணும் கிடைக்காண்டா, அம்மாளுடைய அருள் கிடைச்சா போதும். சரி அம்மா அதனால என் கணவா ராஜமன்னா மன்னவா நான் தானா மலடானே மன்னா நாட்டில் வேறு மலடு இல்லையா? இல்லையா? என் கையால வளர்த்த பிராணிகள் அனைத்துமே மலடாகி விட்டதே மன்னா. மலடா போச்சே மன்னா. நான் வாசலில் வளர்த்தவை, அதாவது காராம்பசு ஒன்று வாங்கி வளர்த்தேன், அதுவும் மலடாச்சு. சரி என் வீட்டை சுத்தி ஓடி வரும் வெள்ளை பூனை மலடாச்சு. அந்த பூனை கூட மலடா போச்சு. குப்பையிலே கிண்டிமேயும் அந்த குப்பை கோழி குறுங்கோடி மலடாச்சு. சரி மன்னா நான் வளர்த்த பிராணி தான் மலடு என்று நினைத்தேனே, ஆனா நான் வச்ச மரங்கள் எல்லாம் மலடாகி விட்டது. மன்னா வாசல்ல வச்ச மரம் அன்னி மரம் பூக்கல, வாழை மரம் பூக்கலையே. ஆமையோ தெருவுல வச்ச மரம் தென்னை மரம் காய்க்கல. தென்னை மரம் ஒரு பாலை கூட வரலையே மன்னா. முத்தத்துல வச்ச மரம் முருங்க மரம் பூக்கலையே. முருங்க மரம் பூக்கலையே சுவாமி. கனவா ராஜமன்னா மன்னவா எல்லாரும் அப்படி இருங்கனே, அப்பதான் நல்லா மன்னவா. என் கனவா ராஜமன்னா மன்னவா என்ன பாவங்களை நாமல் செய்தோம் தெரியலையே சுவாமி. பாதவத்தி சண்டானே கத்தரிக்காய் தோட்டத்தில கத்தரிக்காய் தோட்டத்தில காய்கறிக பிள்ளையில் அந்த காய்கறிக ஓதி வைக்க பிள்ளைகள் சாதம் போவால் மன்னவனே மனவா எடுத்து உன்ன குழந்தையில் கும்பவில சாதம் போட்டால் கூட உன்ன குழந்தையில்லை. என்கனவா ராஜமன் கருகரைக்கு வந்த கையில என்ன பாவம் நாம செய்தோ, என்ன பாவம் நாம செய்தோ வரைக்கும் கத்தரிக்காய் தோட்டத்துல காய் பறிக்க பிள்ளை இல்ல, பூசணிக்காய் தோட்டத்துல பிள்ளை இல்ல, வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல. அதனால இலையிலே சாதம் போட்டா எடுத்து உண்ண முதல இல்ல. கும்பாவில் சாதம் போட்டா கூட உண்ண பிள்ளை இல்லை. என் கனவா ராஜமன்னா நான் கறிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த ஒரு குழந்தை இல்லை என்று
ஆமா சுவாமி. அவ மன வருத்தங்களை கொண்டு ஏங்கி புலம்பி ஆமா. அவ என்ன சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? என்ன சொல்லுகின்ற? என் கணவா ராஜமன்னா, இதனால் வரைக்கும் ஒரு பாவம் ஒரு அநியாயம் செஞ்சது கிடையாது, நமக்கு தெரிஞ்சு செஞ்சது. ஏன் இதுவரைக்கும் ஒரு பிள்ளை இல்ல? ஆமா சுவாமி. என் மன்னவா மனவாளா, எழுத வீட்டு காரியாமலே, வீட்டு காரியாமல் 8 பக்கத்து வீட்டு பாப்பாட்டி 28 பெற்றெடுக்காள், குடிக்க கஞ்சி இல்லாதவன் புள்ள திருக்காள், கையும் நொண்டி காலும் நோண்டி கணக்கு 18 பிள்ளை, படுக்கப்பாய் இல்லாதவா, உடுக்க ஓட இல்லாதவா, 7 8 வச்சிருக்காள். என்ன பாவம் நாம செய்தோம் பிள்ளை இல்ல, இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. அதே கண்ணு நல்ல புளிய மாறோ, கவரோடு ஆலமாறோ, கண்ணேர காயாமல் கவரோடி என்ன பலம், புளிய மரோ, பாதவத்தி சண்டாளி சுவாமி ஆட்சியாமல் இறையும் காயாமல் நலோடி என்ன பாலம், தரத்து புளிய மரோ, ஆலமரோ, தரத்திரையும் காயாமல் நிறையும் காயாமல் ஓடிய பாலம், தலோடி நாம் மஞ்சள் வச்ச பிஞ்சிரங்கோ, மணல் போட்ட காயாக்கும், மந்திரியார் உடன் பிறந்து மலடி என்று பெயர் எடுத்தேன், வச்ச பிஞ்சிரங்கோ போட்ட காயாக்கும், இந்திரனார் உடன் பிறந்தார், ரிஷி என்று பெயர் எடுத்தேன், மனவாளா உன்னாக பிறக்கலாமோ பிறக்கலாமோ, பூமியிலே வாழலாமா பூமியிலே வாழலாமோ கணவா ராஜமன்னா, ஏ மன்னவா, மல்லி ஒரு பாத்தி மலையாளம் தேடுவார், ஏறுவாதி மன்னா, மல்லி கட்டி பூஜை செய்ய நாம் அதளை இல்லா மாபாவி, கொழுந்து ஒரு பார்த்தி குற்றாலம் பேருவாதி, கொழுந்து கட்டி பூஜை செய்ய குழந்தை இல்லா குடும்பாவி, என்ன பாவங்களை நாமல் செய்தோம் தெரியலையே மன்னா, ஒன்னாத்தானே படிச்சோம், ஒரே நாளையில படிச்சோம், ஒரே நாளையில திருமணத்தை முடிச்சோம், சரி, ஆனா ஒன்னா படிச்சு ஒன்னா முடிச்ச எங்களுக்கு அம்மா அவ 7 8 வச்சிருக்காள, அம்மா 7 8 பட்டிருக்கா, என் வயத்துல ஒரு புழு பூச்சி இல்லையே மன்னா, அவன் புருஷன் உழைப்பாளியா இருந்திருப்பான் போலுக்கு நல்லா பெற்றிருக்கா.